ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸில் நல்ல சில்கி சாஃப்டான சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாயில் ஆகட்டும். இப்போது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம், கிளாஸ் பவுலாக இருந்தால் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இன்னொரு பாத்திரம் அதில் வச்சுட்டு 1/2 கப் கோகோனட் ஆயில், நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு நல்லா சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக பாயில் ஆகணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இது ஃபுல்லாகவே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், கீழே வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அது மேலே நம்ம ஒரு பாத்திரம் வச்சு சேரும். டைரெக்டாக அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. அதோட டெக்ஸ்டர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தா இது நல்லா திக்கான மாதிரி இருக்கும். பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா க்ளாஸியாக ஷைனிங்காக சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வரும். நல்லா உங்களுக்கு டெக்ஸ்டர் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வரும். அட் த சேம் டைம் பார்க்க ரொம்ப ஷைனிங்காக க்ளாஸியாக இருக்கும். இதுதான் ஸ்டேஜ். இந்த இடத்துல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் இது கூட கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாம் வந்துட்டு ஆப்ஷனல் தான். இந்த கலர் பார்க்குறப்பே டெம்ப்டிங்காக இருக்குங்க, சாப்பிடணும் போல். ஃப்ளேவர் வேறு, கொக்கோவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை, ப்ளைன் பிளேட்டுக்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாக்லேட் மோல்ட்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஷேப் நல்லா இருக்கும். இதை நான் ஜஸ்ட் ஒரு பார்க்க அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் கேஷ்யூஸ் வந்துட்டு நம்ம சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக மட்டுமே இப்போ நான் முந்திரி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த மிக்சரை வந்துட்டு நம்ம ஒரு 2 to 3 hours நல்லா ஃப்ரீசரில் வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டெக்ஸ்டர் கெட்டியாகி உங்களுக்கு இந்த சாக்லேட் வந்து நல்லா பைட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வச்சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா செட் ஆகிடுச்சு சாக்லேட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக கட் பண்ண வருதுங்க, கொஞ்சம் கூட ஒட்டலை நமக்கு பிளேட்டில். இது வந்துட்டு நம்ம சாப்பிட்றப்போ இந்த டைரி மில்க் சில்கி சாக்லேட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சூப்பர் டேஸ்டியாக, சில்கி சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம மெயினாகவே யூஸ் பண்ணுறோம். பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் இந்த மாதிரி சில்கி சாஃப்ட் ஜூஸி சாக்லேட் செஞ்சு உங்கள் கிட்ஸ்க்கு இல்லைன்னா உங்கள் ஸ்வீட் ஹார்ட்டுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறப்போ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குறத விட இது சூப்பராக இருக்கும். நம்ம கொடைக்கானலுக்குலாம் போகிறப்போ இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்குவோம். அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். இது பாருங்கள், சூப்பராக ரொம்ப கம்மியான விலையில் வீட்டிலையே செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சாஷாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.